வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பருப்பு பொடி பண்ண 1 கப் வறுகடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். வறுகடலையோட கலர் மாறக்கூடாது, கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்போதே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வறுகடலை எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். துவரம்பருப்பையும் நல்லா வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துக்கணும். பவுலில் மாற்றிக்கலாம். காஞ்ச மிளகா 12 காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன். நீங்கள் குண்டு மிளகா எடுத்தால் 12 எடுத்துக்கலாம். நீட்டு மிளகா எடுக்கிற மாதிரி இருந்தால் 8 to 9 மிளகா எடுத்திங்கன்னா போதும். காரம் அதிகமாக இருக்கும். மிளகா வறுபட்டுடுச்சு. இப்போ மிளகாவே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா ரொம்ப வறுக்கக்கூடாது, லேசாக சூடானால் போதும். இதையும் இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். 7 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டையும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா வறுபடக்கூடாது. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது லைட்டாக சூடானா போதும், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நல்லா இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிளகாயோட காம்பை எடுத்துகிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நைஸாக இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு பொடியை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலேயே ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு 1 மந்த் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தோட இந்த பருப்பு பொடியும் நெய்யும் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.